மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அக்கல்நாயக்கன்பட்டின்ற கிராமத்துல இருந்து வரேன். பேரு திருநாவுக்கரசு. கோயில்ல கணக்கெழுத வந்திருக்கார். வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கம்மா? வீட்டில் வந்து நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி மேம். பெரியப்பா நாங்கள் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். 2 ஃபேமிலியும் ஒன்றா தான் இருக்கோம். ஜாயிண்ட் ஃபேமிலி நல்லா இருக்கும்ல, எல்லாரும் ஒண்ணா வீட்ல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எப்படி இருக்கும் லைஃப்? எப்படின்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எப்பவுமே ஒரு கலகலன்னு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. அண்ணன் எல்லாம் வீட்ல இருப்பாங்க. அண்ணனுக்குலாம் கல்யாணம் ஆகி சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க. சந்தோஷமா இருக்கேன். நல்லா இருப்பா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா. அவங்களும் வீட்ல தான் இருப்பாங்க. சரி, எல்லாரும் ஒண்ணா இருப்பீங்க. ஒண்ணாதான். கூட பிறந்த அண்ணா அக்கா மாதிரி தான் இருப்பாங்க அவங்களும். டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? எல்லாரும் ஒண்ணா. பெரியம்மா யாரு செல்லம்? அப்பா செல்லமா பெரியப்பா செல்லம்? நான் வந்து வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அம்மா செல்லம் தான். சரி சொல்லு. சொல்லுங்க. 9th படிச்சேன். அப்போ வந்து கோ எஜுகேஷன் தான் அங்க. சரி. கிளாஸ் வேற வேற தான். அந்த செந்தில்ன்ற பையனை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அப்பவே என்ன வயசு? 12 வயசா 13 வயசா? 13 வயசு. சமத்து. நீ போன வருஷம் ஃபெயில் தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? காந்திஜி பானின் மோர் பந்தல் படிக்கிறியே, அதுலயே தெரிய வேணாம். சொல்லு. ஆனா பேசல மேம் அவங்கள்ட்ட எல்லாம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. சொன்னோம் அந்த பையன் பேசல. யார்கிட்டயும் எந்த பொண்ணுகிட்டையும் பேச மாட்டான் பையன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன் அவனை பிடிச்சது? ஏன் பிடிச்சதுன்னா நல்ல கேரக்டர் மேம். நீ அப்படி வரியா? எவ்வளவு இப்படி தெரியும் உனக்கு? தெரியும் மேம். ஸ்கூல்ல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. எங்க பாருங்க. அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். ஏன்னா பசங்கள்லாம் வந்து பொண்ணுங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த பையன் யார்கிட்டயுமே ஓஹோ. யாரையும் கிண்டல் பண்ணுவாங்க? எதுவுமே பண்ண மாட்டான். அதனால அந்த பையனை பிடிச்சது. பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட் ஆக்கிக்க வேண்டியதானே? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்காக பிடிக்கிறது தப்பே கிடையாதும்மா. ஒருத்தரை பிடிச்சா ஃப்ரெண்ட் பண்ணிப்போம். அதானே உலக வழக்கம். அப்புறம் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருச்சு மேம். அப்படியே போயிடுச்சு. நான் பேசவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் அவங்கள்ட்ட. ஏதோ என் ஃப்ரெண்ட் யார்ட்டையோ நம்பர் வாங்கி பையன் ஃபோன் பண்ணான். அவன் கூப்பிட்டான். ஹலோ. ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். அப்புறம் தான் நான் சொன்னேன் மேம். நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்ல. என்ன இது சொல்லு? மாதிரி எனக்கு அப்பயே உன்னை பிடிக்கும். உங்களை லவ் பண்றாங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பேசிட்டு இருந்தோம். ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்சு தான் சொன்னேன். இதுக்கு மேல நான் வெயிட் பண்ண முடியாது. சோ டக்குன்னு சொல்லிடுறேன். இது மாதிரி எனக்கு பிடிச்சது. நான் வந்து அப்போ உனக்கு வந்து யாரையும் பிடிக்காது, நீ திட்டுவ அடிப்ப போடா பேசும்போது அதை நாம படுத்துறது அப்படின்ட்டு தான் நான் சொல்லலை அப்படின்னு சொன்னேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் கொஞ்ச நாள் யோசிச்சு தான் மேம் ஓகேன்னு சொன்னான். கிங் இல்லாத குயின். அவன் கொஞ்சம் கோவப்படுவான் ஸ்கூல்ல. இதனால அக்காவுக்கு வந்து சரி இந்த பையன் கெட்ட பையன். ஒரே ஸ்கூல் தான், அவளும் என் கூட ஸ்கூல்ல ஒன்னா தான் படிச்சா. கெட்ட பையன் சபா இப்பவே கண்ண கட்டுது. அப்படியே இமேஜின் பண்ணிட்டா. அதனால அப்படியே வீட்டுல போய் சொல்லிட்டா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா, அவன் கெட்ட பையன் அப்படின்னு சொல்லி. உன் கெபாசிட்டி என்னன்னு உனக்கே தெரியலையடா. நீ நல்லா வாழ வேண்டிய பையன்டா. இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியடா. அப்புறம் அக்கா மாமாலாம் கூப்பிட்டு திட்டினாங்க. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அவங்க அப்பாட்ட நான் பேசியிருக்கேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நீ படிச்சு முடிய பேசிக்கலாம் வீட்டுல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இப்படி இருக்கும் வீட்டுல இருக்க பிடிக்கல. கதைய கேளு தாய் குலமே. அதனால நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டேன் மேம் அவங்க வீட்டுக்கு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வளர்த்து ஆளாக்கினவங்க பெருசு இல்ல, அக்கா மாமா அவங்க எல்லாம் பெருசு இல்ல. லவ் மட்டும் அவ்வளோ பெருசாமா? இல்லை மேம்,
பிடிச்சிருந்தது. நான் எங்க வீட்ல ஓகே, தெரிஞ்சு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இந்த லவ்வுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. ஒத்து வராதா இல்ல இந்த சொத்து வராதா? கண்ட்ரோல் பண்ணிட்டு மெதுவா சொல்லிக்கலாம். அப்படி என்ன விட்டுட்டு ஓடுறது? அது எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஆனா எனக்கு நல்லா தெரியும் மேம். எப்பவுமே ஒத்துக்க இப்ப மாட்டாங்க. வீட்ல இருக்கிறவங்களோட மனசோ அவங்களோட ஆசையோ ஒத்துக்கிற மிஸ்ஸிங் தான். என்ன அவங்களோட எதிர்பார்ப்புகளோ ஒண்ணும் முக்கியமே கிடையாதா? முக்கியம் தான் மேம். அப்புறம் எப்படி அப்படி தூக்கி போட்டுட்டு போறீங்க? சரி அப்புறமா ஒத்துப்பாங்க, அதுக்கப்புறம் ஒத்துப்பாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அந்த டைம்ல உங்களுக்கு அது மட்டும் தான் பெருசா தெரியுதாமா? அந்த லவ் மட்டும் தான் பெருசா தெரியுதா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சும்மா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். அப்போதைக்கு அது கொஞ்சம் முக்கியமா தெரிஞ்சது மேம். பயம் வராதா? வீட்ல எல்லாரையும் விட்டுட்டு போறோமே, இருந்துச்சு மேம். பாத்துப்பாங்களா, ஒழுங்கா இருக்குமா லைஃப், நம்ம கஷ்டம் சரியான இருந்துச்சு. டெசிஷன் எடுப்போமா, பயம் இருக்காதா? கஷ்டம் இருந்துச்சு மேம் எனக்கு. சரி சரி. போறதுக்கு மனசே இல்ல. சரி நம்ம லைஃப் நம்ம இல்ல புடிச்ச பையனை என்ன ஒரு புத்திசாலித்தனம். சொன்னா வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் நான் போனேன். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. சரி, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்களா? வரேன்னு சொன்னப்போ வா சொன்னாங்களா? பையன் ஓகே சொன்னான். அப்புறம் என்ன பண்ண? போனேன் மேம். நைட்டு பஸ் ஏறி போனேன். ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. நான் போயிட்டு கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்பயே போயிட்டு கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயும் போல. காலையில தான் போய் இறங்கினேன். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இறங்கினதையும் கோயிலுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போனோம். எனக்கு தெரியாது, எதுவுமே நடந்தது தெரியாது மேம். இடையில இந்த 2 வருஷமா நடந்தது தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. என்னன்னு தெரியாது? இவன் சொல்லவும் தான் எனக்கு தெரியும் என்னென்ன நடந்துச்சுன்னு. எங்க வீட்ல எதுவுமே என்கிட்ட சொல்லல. சாக்கோக்கோர 3 தடவை சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான். சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. எதுவுமே எனக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சேன்னா சரி எதுவுமே பண்ணல. காந்தி குடிக்கிற மூஞ்சியராது. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? அவங்க வீட்ல சொல்றத கேட்டுட்டு இருப்பான் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இப்படி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது மேம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். எனக்கு சொல்லவும் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் எதுவுமே கண்டுக்கல. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? எங்க வீட்ல இருக்கவங்க பேச்ச கேட்டுட்டு பேசாம தான் இருந்துட்டேன். இப்படி நமக்காக இப்படி ஒரு பையன் இவ்வளவு கஷ்டப்படுறானே, என்னால உங்களுக்கு எவ்வளவு செலவு அப்படின்னு நான் நிஜமா இவ்வளவு கஷ்டப்படுவான்னு நினைக்கவே இல்லை மேம். சொல்லவும் என்னால முடியல. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. அடுத்து ஒரு 2 நாள்ல காலேஜ் முன்னாடி வந்து நின்னுட்டு இருந்தான். என் கூட வரியா அப்படின்னு கேட்டான். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வீட்டுல சொன்னா கண்டிப்பா விட மாட்டாங்க. அக்காக்கு வந்தது தெரிஞ்சாலே காலேஜ் அனுப்ப மாட்டா. 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. அதனால நான் சொல்லவே இல்லை அக்காட்டையும். சொல்லாம வந்து கூப்பிட்டான். Yes, did you call me? Yeah, I called to tell one nice matter. சரி இதுக்கு மேல விட்டுட்டா விட மாட்டாங்க வீட்ல. காலேஜும் விட மாட்டாங்க. அக்கா பாத்துட்டா வந்து. ஐயோ பாத்துட்டா. காலேஜும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கூப்பிட்டதையும் வந்துட்டேன். எப்படியா இருந்தாலும் திருச்சியில கால் வச்சா எனக்கு தெரிஞ்சிடும். வரட்டும் நான் பாத்துக்கிறேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே எங்க மாமா பார்த்தா பயமா இருக்குமா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இப்படி எல்லாம் அவங்க பேசவும் போனா ஏதாவது பண்ணிருவாங்களோ அப்படின்னு பயமா இருக்குமா. பயப்படாத, பயப்படாதடா. என்ன பண்றீங்க சார்? டிராவல்ஸ். என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ இங்கிலீஷ். என்ன படிச்சிருக்கேன்? எம்காம். எம்காம். இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்குமா? எப்போலேருந்து லவ்? ஸ்கூல் டேஸ். வந்துட்டாங்க கிளம்பி. என் கூட வந்துட்டு நானும் மேரேஜ் பண்ணிட்டேன். வேலூர் பக்கத்தில். எடுத்த உடனே தாலி கட்டிடுதா? பெரியவங்களை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? யோசிச்சா மேடம், அப்பாவுக்குலாம் எல்லாமே தெரியும். தெரியும். தெரிஞ்சால் நாங்க சொல்லுவோம். நீங்க தலைய அடிக்கிட்டே இருக்கணும். ஓகேண்ணா சாருண்ணா. சரி, அந்த பொண்ணோட வீட்டுல அவங்க வீட்டில் யாருமே பேசாதனால தான் மேடம் அவங்க வந்துட்டாங்க. பிளான் பண்ணி பண்ணணும்.
பொண்ணு லவ் பண்ணா சரிம்மா லவ் பண்ணிக்கோ சமத்து பொண்ணு ஓகே வெரி குட்னு சொல்லுவாங்களா? நான் சொல்லிடுவேன் மேம் எங்க வீட்ல எதா இருந்தாலும். இதையும் சொல்லிட்டேன் மேம். அப்ப அவங்க சொன்னது உண்மை தானே? அவங்க வேண்டான்னு தான் இருந்திருக்காங்க, நீங்க தான் ஃபோர்ஸ் பண்ணிருக்கீங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா இந்த பொண்ணு தான் விலகி போயாச்சு, அவ பாட்டுல படிக்கிறதுக்கு போயிருக்கா, விட்டுற வேண்டியதானே? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணேன் மேடம். அவங்க வீட்டில் நான் பேச நிறையா தடவை பேசியிருக்கேன் மேடம். அவங்க என்னை மதிக்கவே இல்லை மேடம். என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. உங்க பெத்தவங்க உன்னை என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா மறுபடியும் என்ன காலேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. எம் வந்து இன்னும் அந்த குறை படிப்பையும் அந்த பிள்ளை முடிக்கணும். சூப்பர். கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். சேர்த்து வைங்க மேம். முடியாது. கேளுமா. உங்களதான் மேம் நம்ப. நீ எங்களை எல்லாம் நம்பல, உங்க அப்பா அம்மாவே நீ நம்பல, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி எங்களை நம்புவ? என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இது செட்டப். பாஸ் பாஸ் பாஸ்.